அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். சொல்லுவேன் கேட்டருள்வாய்
சாமி பையனே போற்றி போற்றி கலர்ந்தவரே போற்றி கொஞ்ச நேரம்டா 5 நிமிஷம்டா முடிச்சுடா கொஞ்ச நேரம் ஏஞ்சி தான் நில்லாம் நிக்க முடியல உடம்பு சரியில்லை ஆனா அதான் இரு பாப்பா இரு ஆட்டுத்தலை வைத்த பின்பு அவரவர் படுத்தி வந்து தள்ளி போங்க டேய் தள்ளி போங்கடா டேய் தள்ளி போங்க இல்லை நீ தான் தவிர்ப்ப வேண்டுமே கரையினதை வேண்டுவார்கள் யாருமே போ உட்காரு நின்ன பாடு எனக்கோ நிற்கவும் நேரமில்லை நீ கேட்டதை எல்லாம் தருகிறேன் எனக்கோ நீ ஆடு தர வேண்டும் ஆனால் வீரபத்ர கடவுளே தலைவனே கர்த்தானே கேட்டபடி எல்லாம் தருவேன் கடையனும் தடை சொல்லவில்லை எத்தனை தூரம் கெஞ்சி கேளாயங்களை காப்பவரானா உத்தமமாய் வேண்டி உடைப்பேன் தலைமேல் தேங்காய் சத்தியம் மாறாதிருப்பையானார் தான் உடைந்திட வேண்டுமே பற்பவர்த்திகள் தான் உடைந்திட வேண்டுமே ஆடிக்கட்டும் சுவாமி சுவாமி நீங்கள் தெய்வமாக இருந்தால் நானும் ஆனந்த தாண்டவம் ஆடி கெக்கலி கொட்டி கொக்கரித்து தலைமையில் தேங்காய் உடைப்பேன் உடைந்தால் என்னால் முடிந்த ஒரு ஒத்தாசை செய்கிறேன் ஒத்தாசு ஒத்தாசு வாக்கனுக்கு தந்தி விட்டு மறக்க மாட்டேன் கேட்டபடி வரவழைப்பேன் தலைமையில் கட்டி வைத்து கஷ்டம் கருணை செய்வேன் கண்டு கொண்டா கும்பி கொண்டா சீக்கிரமா என்னை ஆட்டு விழா தந்தோடு செல்லுபடி உத்தரவு செய்வாங்க கௌண்டகுல தலைவனே இங்க பாரு
கேளும் கவுண்டகுல கேளும் கவுண்டகுல தலைவனே. எப்படி என்றால் நீயோ கவுண்டகுலமாக இருந்து என்னை மன்றாடி கேட்டபடியினால் நீயோ தலைமையில் தேங்காய் உடைப்பது உண்மையானால் என்னை நினைத்து ஆனந்த தாண்டவமாடி கெக்கலி கொட்டி மண்டியிட்டு உட்கார்ந்து தலைமையில் தேங்காய் உடைத்தால் உடைந்துவிடும். ஏனென்றால் எனக்கோ எதிரி என்று யாரும் வரப்படாது. ஒன்று தலையில் காயத்தை காண்பேன். அப்படி எதிரி இருந்தால் நீங்களோ மற்றவரைக்கும் என்று நினைக்காது. எல்லாருக்கும் நான் இருக்கின்றேன். எல்லாருக்கும் தெய்வத்துணை நான் இருக்கின்றேன். அப்படி இந்த வேலை ஓடி வந்து பாதுகாத்து சுவாமி சாமி கவுண்டரா கம்முனிருடா எங்கடா கேக்குறான் சாமி 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 நானும் ஒரு ஏழை எங்களை மன்னிக்க வேண்டுமே ஏனென்றால் இடி மழை மின்னல் காத்திருட்டோடு வெயிலுக்கெல்லாம் அடித்திடும் பாம்பு செய்யாங்கரடிலும் புலிகிறற்கு மடிந்திடாத மாறா மடிந்திடாத வரம் கொடுத்து மாறாத சத்தியம் செய்தானா பிடித்து போட்டி ஒன்று பிசை ஒன்று சொல்லவில்லை
சொன்னால் கேளும் சாமி. எப்படி என்றால் நாங்களோ பனி, பசி, வெயில், கானகம் சுத்தி வரக்கூடியவர்கள். ஏதோ பாம்பு செய்யான், அடித்திடும் பாம்பு செய்யான், கரடி புலி வேங்கை, இவை எல்லாம் எங்கள் அடியார் குலத்திற்கு ஏதோ ஒரு தீங்கும் இல்லாமல் கட்டி காப்பாற்றுகிறேன் என்றால் ஓர் சத்தியம் செய்து நீங்கள் ஆட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கமண்டகுல தலைவனே, நீயோ மெத்த கெட்டிக்காரன், நீயோ ஒரே முட்டாய் கேட்கின்றாய். இது சமயம் நானும் சொல்ல வேண்டியதா இருக்கின்றது. இருபோதும் உங்களுக்கு அடியார் குலத்திற்கு இடி, மழை, மின்னல், காற்று, பனி, பசி, அடியார் குலத்திற்கு அடித்திடும் பாம்பு செய்யான், கரடி புலி வேங்கை, இவங்கள் எல்லாம் உங்கள் அடியார் குலத்திற்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நானே காத்து ரட்சிக்கின்றேன். இதுவே சத்தியம். இரு பொறுமையா